காஷியஸ். காஷியஸ் அப்படின்னா தமிழில் எச்சரிக்கையாக. ஸோ ஒரு எச்சரிக்கை உணர்வோடு இருக்கிறது தான் நம்ம காஷியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்துடலாம். யூ ஷுட் பி காஷியஸ் when வாக்கிங் த்ரூ திஸ் ஏரியா அட் நைட். நேஹா சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த ஏரியாவில் வந்து நைட்டு நடமாடுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கரண், ஐம் ஆல்வேஸ் காஷியஸ் வித் நியூ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டு அவாய்ட் லாஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எப்போவுமே ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பேன். நான் புது புது பிஸ்னஸ்லேயோ புது விஷயங்கள்லேயோ நான் காசு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு, அதாவது போடுறதுக்கு, லாஸ் வராமல் இருக்கிறதுக்கு நான் எப்பயுமே எச்சரிக்கையாக நான் வந்து முதலீடு பண்ணுவேன் அப்படின்னு கரண் சொல்கிறாங்க. சரியா? அடுத்த எக்ஸாம்பிள், பீயிங் காஷியஸ் when traveling is in unfamiliar places is important. ஸோ இப்போ நம்ம தெரியாத ஒரு இடத்துக்கு போனோன்னா நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் எப்பயுமே நம்மளுக்கு நல்லது, நம்மளுக்கு சேஃப்டி. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கணும். Next example, she was cautious in her approach to the project, ensuring every detail was perfect. ஸோ அவள் வந்து ப்ராஜெக்ட் பண்ணும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருந்தாலாம். ஏன்னா ஒவ்வொரு நுணுக்கமான விஷயங்களும் கரெக்டாக வரணும்னு சொல்லிட்டு, அதுவும் அந்த ப்ராஜெக்ட் வந்து முழுமையாக நல்லா வரணும்னு சொல்லிட்டு அவள் வந்து எச்சரிக்கையாக இருந்தான்னு சொல்கிறாங்க.